வணக்கம். அமரர் கல்கியின் பொன்னியின் செல்வன் 2ஆம் பாகம் சுழற்காற்று 51ஆம் அத்தியாயம் சுழிக்காற்று. உங்களுக்காக வாசிப்பது ஸ்ரீ. காற்று அசையவில்லை, கடல் ஆடவில்லை, கப்பலும் நகரவில்லை. அலையற்ற அமைதியான ஏரியைப் போல் காணப்பட்ட கடலை நோக்கிய வண்ணம் வந்தியத்தேவன் சிறிது நேரம் சும்மா இருந்தான். அவன் உள்ளத்தில் மட்டும் பேரலைகள் எழுந்து விழுந்தன. திடீரென்று இரு கரங்களையும் கடலை நோக்கி நீட்டிக்கொண்டு சந்தேகமில்லை. மேலும் மின்னல்கள், இடிமுழக்கங்கள். இன்னும் வானம் பிளக்கவில்லையே, இது என்ன அதிசயம் என்று வந்தியத்தேவன் எண்ணமிட்டானோ இல்லையோ, அந்த கணமே ஆகாசம் வெடித்து பிளர்ந்தது. வெடித்த பிளப்பின் வழியாக பிரளய வெள்ளம் பொழிந்தது. ஆம், அதை மழையென்றே சொல்வதற்கில்லை. வானவெளியில் ஒரு கடல் குமுறிக் கொண்டிருந்தது. அது திடீரென்று தோன்றிய பிளவின் வழியாக கொட்டுவது போலவே இருந்தது. கடல் அலைகள் ஆவேச தாண்டவமாடின. மின்னல் வெளிச்சத்தில் கண்ணு கெட்டிய தூரம் ஆடும் மலைச்சிகரங்கள் காட்சி அளித்தன. காற்றின் கொம்மாளம் உச்சத்தை அடைந்தது. ஆடும் மலைச்சிகரங்களை அப்படியே பெயர்த்து எடுத்து வாயு பகவான் வானவெளியில் சிதறி எரிந்து விளையாடினார். வந்தியத்தேவனுடைய கப்பல் மீதும் அந்த நீர்மலைகளில் சில வந்து மோதின. மேலே இருந்து மழை வெள்ளம் தொபுதொபுவென்று கொட்டியது. நாலா பக்கம் இருந்தும் அலைமலைகள் வந்து மோதி தாக்கின. விரிந்த பாய்மரங்கள் மீது சுழற்காற்று தாக்கி படுத்திய பாட்டை சொல்லி முடியாது. இவ்வளவையும் பொறுத்து கொண்டு அந்த சோழ நாட்டு தச்சர்கள் கட்டிய அதிசய மரக்கலம் சுழன்று சுழன்று வந்து கொண்டிருந்தது. ஆனால் எவ்வளவு நேரம்தான் சுழன்று கொண்டிருக்க முடியும்? எவ்வளவு நேரம் அந்த மாபெரும் பூதங்களின் தாக்குதலை கப்பலினால் சமாளிக்க முடியும்? முடியாது. இந்த வினாடியோ அடுத்த வினாடியோ கப்பல் முழுக வேண்டியதுதான். அத்துடன் வந்தியத்தேவனும் முழுக வேண்டியதுதான். எனினும் அந்த எண்ணம் அவனுக்கு இப்போது சோர்வை அளிக்கவில்லை. அப்படி தனக்கு நேரப்போகும் மரணம் ஓர் அற்புதமான மரணம் என்று கருதினான். எழும்பி குதித்த அலைகளைப் போல் அவன் உள்ளமும் குதூகல தாண்டவம் ஆடத் தொடங்கியது. காற்றின் பேரிரைச்சல், அலைகளின் பேரொலி, இடிகளின் பெருமுழக்கம் இவற்றுடனே வந்தியத்தேவனுடைய குரலும் சேர்ந்து ஹ ஹ ஹா என்று வாய்விட்டு சிரித்தான். அந்த காட்சியையெல்லாம் நன்றாய் பார்க்க வேண்டும் என்பதற்காகவே அவன் முன்ஜாகிரதையுடன் பாய்மரத்தின் அடித்தண்டுடன் சேர்த்து தன்னை கட்டிக் கொண்டிருந்தான். கப்பல் சுழன்ற போது பாய்மரமும் சுழன்றது, வந்தியத்தேவரும் சுழன்றான். இப்படி எத்தனை நேரம் கப்பலும் பாய்மரமும் வந்தியத்தேவனும் சுழன்று கொண்டிருந்தார்கள் என்று தெரியாது. பல யுகங்களாகவும் இருக்கலாம், சில வினாடிகளாகவும் இருக்கலாம். காலதேசவர்த்தமான உணர்ச்சிகளையெல்லாம் கடந்த அமர நிலையை வந்தியத்தேவன் அப்போது அடைந்திருந்தான். காற்றின் வேகம் சிறிது குறைவது போல தோன்றியது. பிரளயமாக கொட்டிய மழை நின்றுவிட்டது. சிறு தூறல்கள் போட்டுக் கொண்டிருந்தன. மின்னலும் இடியும் நின்றுவிட்டது போல தோன்றியது. கடல் கண்ணங்கரிய இருள் பிழம்பாக தோன்றியது. வந்தியத்தேவன் சிறிது நேரத்துக்கு முன்னால் மின்னல்களின் ஒளிவீச்சை தாங்க முடியாமல் கண்களை மூடிக்கொண்டிருந்தான். இடிகளின் பெருமுழக்கத்தை கேட்க முடியாமல் காதுகளை தன் கைகளினால் இறுக்கி பொத்திக் கொண்டிருந்தான். இப்போது கண்களை திறந்து பார்த்தான். கைகளை அகற்றி காதுகளையும் திறந்து விட்டான். ஆஹா, எவ்வளவு பெரிய சுழிக்காற்று விபத்திலிருந்து நான் தப்பித்துக் கொண்டேனா? கடவுள் காப்பாற்றி விட்டாரா? மீண்டும் பழையாறை அரசிளங்குமரியை இந்த ஜென்மத்தில் காணப்போகிறேனா? இளவரசரை சந்தித்து அளவலாவப் போகிறேனா? அதற்குள் அவசரப்படக்கூடாது. இந்த கப்பல் இப்போது எங்கே இருக்கிறதோ யார் கண்டது? இது பத்திரமாய் கரை சேரும் என்று எப்படி சொல்ல முடியும்? கப்பல் தப்பினாலும் நான் உயிரோடு தப்பி கரையேறுவேன் என்பது என்ன நிச்சயம்? இன்னும் எத்தனை எத்தனை அபாயங்கள் இருக்கின்றனவோ! வந்தியத்தேவனுடைய மனத்தில் இந்த கேள்வி எழுந்ததும் அதற்கு பதில் சொல்வது போல் வானத்தை கீறிக்கொண்டு ஒரு மின்னல் மின்னியது. அதன் பிரகாசம் அவன் கண்ணெதிரே 100 சூரியனை கொண்டு வந்து நிறுத்தியது போல் இருந்தது. இருட்டிலாவது கொஞ்சம் பார்க்கலாம். அந்த பயங்கர பிரகாசத்தில் ஒன்றுமே பார்க்க முடியவில்லை. தன் கண்களையே அம்மின்னல் பறித்து விட்டதோ என்று வந்தியத்தேவன் அஞ்சினான். எரிச்சல் எடுத்த கண்களை இறுக்கி மூடிக்கொண்டான். அந்த கணத்திலேயே அவன் செவிகளுக்கும் ஆபத்து வந்துவிட்டது. எத்தனை இடிமுழக்கங்களை வந்தியத்தேவன் முன்னம் கேட்டிருக்கிறான். இன்றைக்கும் எத்தனையோ கேட்டான். ஆனால் இப்போது இடித்த இடியைப் போல், இது இடியா? இந்திரனுடைய வஜ்ராயுதம் அவனுடைய காதின் வழியாக பிரவேசித்து மண்டைக்குள்ளேயே நுழைந்து தாக்கியது போல் இருந்தது. சற்று நேரம் வந்தியத்தேவன் கண்களையும் திறக்க முடியவில்லை. காதிலோ ஓய் என்ற சப்தம் கேட்டுக்கொண்டிருந்தது.
மூடியிருந்த கண்கள் ஏதோ சமீபத்தில் தலைக்கு மேலே புதிய வெளிச்சம் பரவியிருப்பதை உணர்ந்தன. காதிலும் ஓய் சத்தத்துக்கு மத்தியில் வேறொரு வினோத சப்தம் கேட்டது. காட்டில் தீப்பற்றி எரியும் போது, மரங்களில் தீப்பிடிக்கும் போது உண்டாகும் சத்தத்தைப் போல் தொனித்தது. வந்தியத்தேவன் கண்ணை திறந்து பார்த்தான். அவன் இருந்த கப்பலின் பாய்மரம் உச்சியில் தீப்பற்றி எறிவதைக் கண்டான். ஆஹா, இப்போது புரிகிறது. அந்த மின்னல் ஏன் அவ்வளவு பிரகாசமாயிருந்தது, அந்த இடி ஏன் அவ்வளவு சத்தமாக ஒலித்தது என்று இப்போது விளங்குகிறது. அந்த கப்பல் மேலேயோ அல்லது வெகு சமீபத்திலேயோ இடி விழுந்திருக்கிறது. அதனால் பாய்மரத்தில் தீப்பிடித்திருக்கிறது. பஞ்சபூதங்களில் 2 பூதங்கள் அந்த சோழ நாட்டு மரக்கலத்தை தாக்கி அழிக்க பார்த்தன. நீரும் காற்றும் தோல்வியுற்றன. வருணனும் வாயுவும் சாதிக்க முடியாத காரியத்தை சாதிக்க இப்போது அக்னி பகவான் தோன்றியிருக்கிறார். இத்துடன் 51ஆம் அத்தியாயம் சுழிக்காற்று நிறைவடைந்தது. மீண்டும் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.